இந்த தீர்வை செய்ய எப்படியாவது சித்தாரத்தை சேர்த்துட்டு வந்தாங்க. இத கூட செய்யலன்னா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாதுப்பா. ஏய், இந்த ஊரே ஆச்சரியப்பட முடியாத அளவுக்கு என் மக கல்யாணத்தை நடத்துறதுக்கு எனக்கு வசதி இருக்குடா. அப்படி இருந்து கையை கட்டி போட்டு வச்சிருக்கானவன். எனக்கு இல்லாத வேலையாடா உனக்கு. இத பாரு, அவளை 10 மாசம் வயத்துல சுமந்து பெற்ற தாய் கல்யாண மண்டபத்துல அவ பக்கத்துல இருந்து ஆனந்த கண்ணீர் வடிக்க வேண்டியவோ இன்னைக்கு அவளை பார்க்க கூட முடியாம கண்ணீர் தொடச்சுக்கிட்டு இருக்கிறாளே. இவ்வளவு காட்டு மேடம் உனக்கு வேதனை. ஏய், மறுபடியும் இந்த கல்யாணம் நின்னு போக வேண்டாம். சுரேஷுக்கு தெரியாம எப்படியாவது சேர்த்துட்டு வந்துடுறப்பா. நான் சொல்றதை கேளு. அங்க போய் அவமானப்பட்டு திரும்பி வர வேண்டாம்ப்பா. கண்டிப்பா சொல்றேன், அந்த பக்கமே போக கூடாது. ஆமா அம்மா, சித்ராவுக்காக ஆசையோட மும்பைல இருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். நீங்களாவது சரின்னு சொல்லுங்கம்மா, சரின்னு சொல்லுங்கம்மா. சரி, சுரேஷ் தெரியாம கொடுத்துட்டு வரதா இருந்தா போயிட்டு. சரிம்மா. சந்திர, இங்க என்ன வந்தேன்? சித்ரா, மரியாதான் வீட்டை மிதிக்க கூடாதுதான். ஆனா நீ என்ன விரட்ட மாட்டேன்னு நினைச்சாமா வந்திருக்கேன். நான் உன்னை வர வேண்டாம்னு சொல்லலைங்க. ஆனா இருதல கொள்ளி எறும்பு மாதிரி இருக்கிற என்னுடைய நிலைமை உனக்கு தெரியும். நீ என்ன பாத்துட்டே போயிடுனா அவர் வரத்துக்குள்ள போயிடு. அப்பா அம்மா கிட்ட சொல்லு, நான் ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா இருக்கேன்னு சொல்லணும். சித்ரா, இதையெல்லாம் குடுத்துட்டு போலான்ட்டு தாமா வந்திருக்கேன். என்ன இதெல்லாம்? கல்யாணம் பந்தல்ல பல பேருக்கு முன்னால நான் உன்னை வாழ்த்தி பறிவோடு கொடுக்க வேண்டிய பரிசு இப்ப யாருக்கும் தெரியாம தலைமுறைமா வீட்டுக்குள்ள வந்து கொடுக்க வந்திருக்கேன். இதையெல்லாம் வாங்கிக்கம்மா. வேண்டாம், நம்ம வீட்டுல இருந்து எதுவும் வரக்கூடாதுன்னு அவர் கண்டிப்பா சொல்லும் போது நான் எப்படின்னா வாங்கிக்க முடியும்? சித்ரா, ஒரு பெண்ணோட பிறந்த வீட்டுக்கும் பூந்த வீட்டுக்கும் உள்ள புனிதமான தொடர்பு இது. பெரியவங்க காலத்து ஏற்பாடு இது. முத வர்ற தாய் விட்டு சீதனத்தை தள்ளக்கூடாதுமா. இல்லம்மா. அண்ணா, நீ அழாதண்ணா. கொடுண்ணா, நான் சந்தோஷமா எடுத்துக்கிறேன். உங்க எல்லோருடைய ஆசையும் அன்பும் எனக்கு வேணும். சித்ரா, உன் கல்யாணத்துக்கு நாங்கெல்லாம் வர முடியாம போனாலும் இப்ப நிறைஞ்சு மனசோட போறோம்மா. அண்ணா, அப்பா அம்மாவை நான் ரொம்ப கேட்டதாக சொல்லு. சொல்றோம், சொல். சித்ரா, சுரேஷ் வர்றாமா? அண்ணா, அந்த அறையில போய் ஒளிஞ்சுக்கியே. சீக்கிரமா. சித்ரா, துணியா? ஆமா, கல்யாணத்துக்காக உங்க ஃப்ரெண்டு பஞ்சு இல்ல, அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. பஞ்சு கொடுத்துடா? அவன் கொடுத்ததெல்லாம் அப்பவே பார்த்தேனே. வேற ஏதாவது கொடுத்துருக்கானா? இதையெல்லாம் யார் கொண்டு வந்து கொடுத்தது? உண்மையை சொல்ல போறியா இல்லையா? பில்லுல ரவிச்சந்திரன் போட்டு யார் கொடுத்தது? சந்திரோட தான் கொடுத்துட்டு போனார். திருட்டுத்தனமா தங்கச்சிக்கு பரிசம் போடுறானா? இதெல்லாம் நீ ஏன் வாங்கின? தாய் வீட்டு செய்தனத்தை மறக்காதேன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டான். அதனாலதான் வாங்கினேன். யாருக்கு வேணும் இதெல்லாம்? அந்த துரோகி கொடுத்ததை தொட்டாலே பாவம். எங்க அண்ணன் கொண்டு வந்து கொடுத்தா என் பிறந்த விட்ட சேர்ந்தது தானே, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டீங்களே. ஏது உனக்கு பிறந்த வீடு? என்ன பொறுத்தவரை நீ ஒரு அனாதை. உனக்கு தாய் தாப்பா அண்ணா யாருமே கிடையாது. அப்படி சொல்லாதீங்க. எல்லாரும் இருக்கும் போதே என்ன அனாதைன்னு சொல்றீங்களே. அப்படித்தான் சொல்லுவேன். நீ ஒரு அனாதை. ஒரு அனாதையத்தான் நான் கல்யாணம் செய்துக்க போறேன். இத பாரு, உங்க வீட்டுல இருந்து ஒரு சிறு துரும்பு கூட இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அதையெல்லாம் யார்கிட்டயா கொடுத்து அவங்க மோசத்துல விட்டு இருந்துட்டு வர சொல்லு. அவர் சொன்னதுக்கெல்லாம் சம்மதப்பட்டுதானே இந்த கல்யாணம் நடக்குது. அப்போ நான் அனாதைதான். நான் இதையெல்லாம் திருப்பி எடுத்துட்டு போயிடுறேன். ஆனா நீ மட்டும் அந்த வார்த்தையை சொல்லாதம்மா. மறுபடியும் அந்த வீட்டு பக்கம் போக கூடாதுன்னு சொன்னா இல்லையா? பெத்த மனசு கேட்கலைங்க, போக சொல்லிட்டேன். பெத்துட்டு இல்ல, அதான் உன் கடமை. பேசாம இருக்க வேண்டியதுதானே. வாடா வா. அங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். உன் முகத்துல வீசி எரிஞ்சாலும் அப்படி பொறுக்கி எடுத்துட்டு வந்தியா?
யார கேட்டுக்கிட்டு அங்க போன? நீ எதுக்காக அங்க போன? என் பாச உணர்ச்சி இன்னும் செத்து போகல, அதான்ப்பா போனேன். உனக்கு மானம் மரியாதை சூடு சுரணம் இருந்திருந்தா என் வார்த்தை மீறி அங்க போயிருப்பேடா நீ. பாசம் குறுக்கிடும் போது மானம் பெருசு இல்லப்பா. பெத்த அப்பனுக்கு புத்தி சொல்றியா நீ? சரி போனேன், அதுக்காக என்ன பண்ண சொல்றீங்க? ஏண்டா செய்யறதை செஞ்சுட்டு சந்துரு, எனக்கு இருந்த மனவேதனையில உன்னை நான் கோச்சிட்டேன்டா. நீ போனதுல ஒண்ணும் தப்பு இல்ல, தப்பு இல்லடா. நாம ஒண்ணு செய்யலாம். இங்க இருக்க வேண்டாம், இந்த ஊரை விட்டே போயிடலாம். என் சொந்த மக கல்யாணம் நடக்கிற நேரத்துல நாம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம். இல்லைன்னா உன்னை போக கூடாதுன்னு சொன்ன நானே என்ன அறியாம கல்யாண பந்தல்ல போய் நின்னாலும் நின்று வேண்டாம். ஆமாப்பா, ஆமா. ரத்த பாசத்தை அவ்வளவு சுலபமா ஜெயிக்க முடியாது. ஆமா, நாம எல்லாரும் இன்னைக்கு ராத்திரி இந்த ஊரை விட்டு நாதஸ்வரத்தை கேக்குது. பெண்ணெழுத்து ஒருவன் இந்த திருவழியே வருதுன்னு நினைக்கிறேன். ஊர்வலம் வர்ற மாதிரி இருக்கு. நான் மாடியில இருந்து பாத்துட்டு வரீங்க. சொந்த மகளோட பெண் அழைப்பு நடக்கும்போது கையால் ஆகாதவங்க மாதிரி நாம அதை போய் பார்க்க வேண்டாம். மத்தவங்க எல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்க வேண்டாம். யாரோ ஊரா விட்டு கல்யாண ஊர்வலம் நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் சும்மா இருங்க. இல்லைங்க, தயவுசெய்து என்ன தடுக்காதீங்க. நீங்களும் வந்துட்டீங்களாப்பா? நாமெல்லாம் ஆனந்தமா ஊர்வலத்துல கலந்துக்க வேண்டியது போக இப்படி ஒதுப்புறமா நின்னு பார்க்க வேண்டியது ஆயிடுச்சேப்பா. கீழே போறேன். ஏன் இறங்குறீங்க? என்ன தடுக்காத மஞ்சு. அப்பா மாடியில இருந்து விழுந்துட்டாரு. ஐயோ, ஊர்வலத்துல இப்படி எல்லாம் இறங்க கூடாது. அண்ணா, கதவு தரங்கண்ணா. சித்ரா, நீ உள்ள வர வேண்டாம். என்னண்ணா இது? அப்பாவை நான் பார்க்கணும். கதவு தரேன். உனக்கு சம்பந்தம் இல்லாத உங்க வீட்டுக்குள்ள நீ வர வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு சம்பந்தம் இல்லையா? இது என் வீடு. உன் தங்கண்ணா, நான் உன் தங்க இல்ல. நீ சுரேஷுக்கு மனைவியாக போறவ. அப்பா கால் தடிக்கு கீழே விழுந்திருக்காரு. இந்த நிலைமையில இப்படி பேசுறீங்க? உனக்கு இரக்கமே இல்லையா அண்ணா? இதேமே இல்லாத உன் கணவனின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கத்தான் நான் இரக்கம் இல்லாம நடந்துக்க வேண்டியிருக்கு. வீட்டுக்குள்ள வராதபடி ஏன் தங்கையை தடுக்க வேண்டியிருக்கு. அண்ணா, கதவு திறக்க போறியா இல்லையா? சித்ரா, சுரேஷனுடைய மனக்கதவு திறக்காத வரையில உனக்கு இந்த கதவும் திறக்க போறதில்லை. அப்பாவை பார்க்காம நான் இங்க இருந்து போக முடியாது. சித்ரா, ஊர்வலம் தொடர்ந்து போகட்டும். எந்த காரணத்தை கொண்டும் அது நிக்கவே கூடாதுமா. அண்ணா, அப்பா உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாவது போறேன்னா. அப்படியே அவருக்கு ஏதாவது நேர்ந்தாலும் அந்த முடிவு கூட உன் வாழ்க்கையின் ஆரம்பத்தை தடுக்க வேண்டாம். போ சித்ரா, போ. அண்ணா, என் மகளை வாசலையே நிறுத்தி வச்சு பேசுறியேடா. அவ கண்ணீர் விட்டு கதறத என்னால கேட்க முடியல. முதல்ல கதவை தரு, என்ன ஆனாலும் ஆகட்டும். அருவதி, நீ கொஞ்சம் சும்மா இரு. சந்துரு செய்யறதுல ஒண்ணும் தவறே இல்லை. சித்ரா, சித்ரா,
நீ இந்த வீட்டுக்குள்ள வர்றதுனால மறுபடியும் இந்த கல்யாணம் நின்னு போக வேண்டாமா? தந்தையை பார்க்க கூடாது, தாயோடு பேசக்கூடாது, உடன் பிறந்த அண்ணனை உரிமையோட கூப்பிடக்கூடாது, பிறந்த வீட்டுக்குள்ள நுழையவும் கூடாது. இதெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு ஆட்டானா? எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாப்பா. இப்பவாவது கதவை திறக்க சொல்லுங்க. சித்ரா, கல்யாணம் வேண்டான்னு ஒரு நொடியில சொல்லிடலாமா? அது ஒண்ணு அவ்வளவு கஷ்டம் இல்ல. ஆனா அந்த நிலைமையை தேடிக்கத்தானா இத்தனை நாள் வேதனை எல்லாம் அனுபவிச்சு. அப்பா சித்ரா, உன் விருப்பத்துக்கு விரோதமா இதுவரைக்கும் நான் நடந்ததில்லை. இன்னைக்கு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து கதவை திறக்க சொல்லி வற்புறுத்தாதே. மறுபடியும் உன் கல்யாணத்துக்கு விரோதமா ஏதாவது நடந்துட்டா அந்த அதிர்ச்சியிலேயே வாழ்வு முடிஞ்சு போயிடுமா? அப்படி சொல்லாதீங்கப்பா, அப்படி சொல்லாதீங்க. நான் போயிடுறேன்ப்பா, நான் போயிடுறேன். கல்யாண பந்தல்லதான் உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற முடியாத பாவி ஆயிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாலேயாவது உங்க ஆசைகள் எனக்கு கிடைக்கட்டும்ப்பா. அதுக்காகவாவது கதவை திறக்க சொல்லுங்கப்பா. கதவுக்கு அந்த பக்கத்துல இருந்தே நமஸ்காரம் பண்ணுமா? சரிப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. மஞ்சள் குங்குமத்தோட நீ ரொம்ப காலம் நல்லா இருக்கணுமா? என்னங்க இது கொடுமை? நடுத்தரவிலியா நமஸ்காரம் பண்ண சொல்லுவாங்க? என் மக அப்படின்னு செய்துமா? அம்மா, அம்மா, அப்பா, அப்பா, அம்மா, ஏன் கதவை திறந்தீங்க? சித்ரா வீட்டுக்குள்ள வந்து சுரேஷுக்கு தெரிஞ்சுட்டா என்ன நடக்கும்னு உனக்கு நல்லா தெரியும். சுரேஷ், நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்னடா செய்ய போறேன்? ஒரு முடிவு கட்ட போறேன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதே. என் பொறுமைக்கு எல்லை உண்டு. உன் பொறுமையின் எல்லை எதுன்னு தெரிஞ்சுக்கவும் நான் பயப்படல. சுரேஷ், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. என்னடா சொன்னேன்? திருத்த முடியாதுப்பா. நாம தாண்டா அவனுக்கு வேண்டாம், ஆனா அவன் நமக்கு வேண்டாம். அவன் நம்ம வீட்டு மாப்பிள்ளை, மாப்பிள்ளை. ரவி, இப்ப தாண்டா என் மனசு நிறைஞ்சு நாம பிரிஞ்ச போது உன் கையால அடிவாங்க நண்பனை நம்பி ஏமாறக்கூடாதுங்கிறதுக்கு பாரமாக நினைச்சு. ஆனா இப்ப உன்னை துரோகின்னு தூத்திய தவறுக்கு தண்டனையா இதை ஏத்துக்கிறேன். சுரேஷ், இதடா சொல்றேன். குற்றம் செய்தவன் மன்னிப்பு கேட்டு, ஆனா மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாலே தண்டனையை மனப்பூர்வமா ஏத்துக்கிறவன் தான்டா உண்மையா திருந்துறவனாக முடியும். அதைத்தான் நானும் சுரேஷ், என்ன தண்டிக்காம மன்னிச்சிட போறியோன்னுதான் மறுபடியும் நீ ஆத்திரப்படும்படியா நடிச்சு. சித்ராவுக்கு தாய், தந்தை, அண்ணன் எல்லாருமே இருந்து அவளை அனாதைன்னு சொன்ன கொடுமைக்காக பல பேர் மத்தியில தண்டனை ஏத்துக்கிட்டு, ஆசையோடு நீ கொடுத்த பரிசுங்களை தூக்கி எறிஞ்ச பாவத்துக்காக இப்ப நீ கொடுத்த தண்டனை மைத்தன் கொடுத்த பரிசமா மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டு தந்தது எல்லாம் பஞ்சம். உனக்கு எனக்கு ஏற்பட்ட விரோதம் எல்லாத்துக்குமே காரணம் இதோ இந்த பாடுதான். ரவி, உங்க ரெண்டு பேருக்குள்ள விரோதம் ஏற்பட காரணமா இருக்க அந்த பையில இவர் தான் திருடி வச்சுக்கிட்டாரு. அதை ஒரு ஃப்ளூக் சான்ஸ்ல கண்டுபிடிச்சேன். எப்படிடா? ஒண்ணு இல்லடா, இவரு கட்ட அத்தையா நோட்டு வச்சுட்டு இருந்தாரு. ஏதுன்னு கேட்டா இந்த மொகர கட்டைக்கு கம்பெனில கொடுத்தாங்களாம். பாக்குறேன் விஜய் பிரைவேட் லிமிடெட் ரப்பர் ஸ்டாம்ப் குத்தி இருக்கு. சும்மா விளையாட்டுக்கு மிரட்டின உண்மை அப்படி உடைச்சுட்டாரா? யோ மாமனார, என்கிட்ட சொன்னதெல்லாம் அப்படி ஃபேர் காப்பி மாதிரி இவங்கிட்ட சொல்லணும். இல்ல நாளைக்கே பேப்பர்ல வரும் மாமனார் மண்டைய பழந்த மரபகன். சொல்லிடுறேன். சொல்லு. எதிரி கம்பெனிக்கார ரூபா 15,000 தரேன்னு சொன்னேன். பணத்து மேல ஆசைப்பட்டு நான் தான் அந்த ஃபைலை எடுத்தேன். இதுல நாசுக்கு வேறையா? திருடுனேன்னு சுத்தமா சொல்லுங்க. ஆமா மாப்பிள்ள, ஃபைலை திருடுனா ஃபைலை எடுக்க காத்துக்கிட்டு இருந்தனா ஒரு பையன் மயக்கம் போட்டு விழுந்து பையனாச்சேன்னு எழுப்பது. அந்த நேரத்தை பயன்படுத்தி ஃபைலை எடுத்து என்னை யாரும் சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி மாலாதான் அந்த ஃபைலை எடுத்திருப்பான்னு சொல்லி உனக்கு நானே தூவம். என்ன மன்னிச்சிருங்கப்பா, இனிமே இந்த மாதிரி தவறுதல் செய்யவே மாட்டேன். வேற மாதிரிதான் ரப்பர் ஸ்டாம்ப் இல்லாத நோட்டாதான் வாங்குவாரு. இல்ல ரவி, நண்பர்களுக்குள்ளே ஏற்படும் பூசல் தீர்க்கப்படும் போதுதான் நட்பின் ஆழமும் அதிகமாகும். என்ன மன்னிச்சுடுறா. என்னடா உடனே இவன் சுரேஷ், நீ தாண்டா என்ன மன்னிக்கணும். அடுத்தது என்னடா சொல்ல போறீங்க? ரவி, காலை மேய்ச்சிட்டு சாரி சொல்றவன தான் பாத்துருக்கான். ஆனா இந்த பையன் என்னடா கல்யாணத்தையும் நிறுத்திட்டு அதுக்கும் சாரி சொல்லி இருக்கான். போய் ஊர்வலத்தை வெற்றிகரமா நடத்துங்கடா.
பணத்தை எடுத்துட்டு போறேன். இது கூட போலீஸ் ஒப்படைக்கணும். மாப்பிள எங்க வரீங்க? ஊர்வலத்துக்கா? உங்களுக்கு இந்த ஊர்வலம் இல்ல, வேற ஊர்வலம். போன்லயே ஏற்பாடு பண்ணிருக்கேன். பாத்தீங்களா போலீஸ் வேன். சார் இவர்தான் கூட்டி போங்க. இந்தாங்க கோதண்டம், சாரி தண்டம், கோ சோத்துக்கு. மஞ்சு ஏன் வருத்தமா இருக்கிற? இந்த நேரத்துல அந்த ஞாபகம் மறதி ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்றீங்க? உன்னை மறந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் இல்லையா? ஊர்வலத்துக்கு போகலாம்.